பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் சாத்ராக் அவர்களுக்காகவும் நன்றி உள்ளது. அவர்களுக்கு இம்மட்டும் தேவன் இந்த ஊழியத்தை 10 ஆண்டுகள் கடக்க உதவி செய்திருக்கிறார். என் அன்பு சகோதரர் டேனியல் கள்ளம் கபடு சூதுவாது இல்லாதவர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதிகமாய் அவரிடத்தில் பழகி தொலைச்சிட்டேன். அதனால் அவருடைய இழப்பு எனக்கும் ரொம்ப பாதிப்பாக இருந்தது. நானும் அவரும் ரட்சிக்கப்படாததற்கு முன்னமே இருவரும் நண்பர்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நண்பர்களாக மாறவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் ஏற்கனவே கபடி நல்லா விளையாடுவார். ஆனால் அதற்கு அப்புறமாக அவர் ஒரு வெயிட் லிஃப்டர், நானும் ஒரு வெயிட் லிஃப்டர். அங்கே கிளப்பில் எங்கள் ரெண்டு பேரும் யாரும் அடிக்க முடியாது. நான் நேஷ்னல் வரைக்கும் போயிட்டேன். போய் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ரயில்வேயில் டிடிஆர் அந்த போஸ்டிங் போகணும். ஆனால் கர்த்தர் அதற்கு முன்பதாக தேவன் தம்முடைய கனமான ஊழியத்திற்கு என்னை பிரித்து எடுத்தார். அந்த ஊழியத்திற்கு போவதற்கு கீழ்ப்படிந்து, என்னோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியத்திற்கு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு ஜூனியர் நிறைய பேர் இன்றைக்கும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வேயில் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் எனக்கு ஜூனியர். நான் பல முறை மாவட்ட அளவிலே மாநில அளவிலே விளையாண்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு உயர்ந்த வேலை உண்டு என்று சொல்லி எங்களுடைய கிளப்பினுடைய கோச் செக்ரட்டரி எங்களை ரொம்ப நேசித்து நடத்தினார். அதனால் ஆனாலும் கிளப்பு செக்ரட்டரி நேசித்து நடத்துறதை விட என்னை அழைத்த தேவன் இன்னும் ரொம்ப நேசித்து அவர் பாதையிலே நடத்தினார். அதனால் அப்படி பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டுடைய ஊழியத்திற்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலும் 10 ஆண்டுகள் பாஸ்டர் சாத்ராக்கிட்ட பேசும்போது 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். தேவன் நல்லவர். அப்போ 10, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். பிரைஸ் காட். சாத்ராக் 5 ஆண்டுகளாக இந்த சாத்ராக்கெல்லாம் ஊழியம் செய்வார்னு எனக்கு தெரியாது. ஆனால் தாயின் கருவிலை தெரிந்தெடுத்தவர் ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார். நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தூர பார்வை கிடையாது. நம்ம அழைத்தவருக்கு என்ன பார்வை உண்டு சொல்லுங்க? தூர பார்வை உண்டு. ரொம்ப அவர் தூரத்திலே பார்த்துக்கிடுவார். நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி யோவான் 1 சொன்ன மாதிரி தான்னு சொல்லிவிடுவார். நமக்கு தெரியாது. ஆனால் சாத்ராக் இன்றைக்கு ஊழியத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்ம எல்லாருடைய சார்பிலும் அவருக்கு ஒரு சால் போட போகிறேன். நீங்கள் எல்லாம் நல்ல கைத்தட்டு. நான் நிப்பாட்டுன்னு சொன்ன இப்போ இல்லை, நான் சொல்லுவேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணணும். நான் நிப்பாட்டுன்னு சொன்ன பிறகு தான் நீங்கள் நிப்பாட்டணும். ஊடையில் கையெல்லாம் வலிக்கு பாஸ்டர் என்ன சொல்லவே மாட்டேங்கியன்னு நினச்சிடக்கூடாது. சோர்ந்து போகாமல் தட்டணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவது இந்த 11வது ஆண்டு அவருக்கு எழுப்புதலின் ஆண்டாக இருக்குது. ஆமென். செய்வீங்களா? நல்லா கைத்தட்டுங்க. நல்லா தட்டுங்க. நிப்பாட்ட சொல்லலை, நான் தட்ட தானே சொன்னேன். நல்லா கைத்தட்டி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தொடர்ந்து இந்த ஊழியம் போதும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. உட்காரு, பிரச்சனை கத்தமாக. அதனால் இந்த இடத்துல தேவன் அவர்களை கொண்டு வந்த நோக்கத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அப்படி அப்போ அதுக்காக நீங்கள் நல்லா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வாங்க, மற்றவர்களையும் அழைத்து வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் இயேசப்பா பற்றி சுவிசேஷமாக உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? காஸ்வல் சொல்லணும். சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுங்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் அதிக நேரம் எடுக்கவில்லை. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி அவன் இப்படி சொல்லுவான். 1 சாமுவேல் 14:6 வாசிக்கிறோம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. அதோடு மாத்திரம் இல்லை சொல்லுகிறான், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆமென். நல்லா சொல். தன் ஆயுததாரியாகி அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து சொல்கிறாரு, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 11வது ஆண்டிலே கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அப்படிங்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வலதுகை உயர்த்தி ஆமேன். ஒரு காரியம் செய்வார்னு சொல்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான நல்ல ஒரு வார்த்தை. கர்த்தர் இந்த 10 ஆண்டுகளையும் கடப்பதற்கு, இந்த ஊழியத்தை செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார். இந்த 11வது ஆண்டிலே தேவன் நிச்சயம் இந்த ஊழியத்திற்கு, பாஸ்டருக்கு நிச்சயம் இங்கே வருகின்ற மக்களுக்கு ஒரு காரியம் கண்டிப்பாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை என்றும் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை என்றும் நடத்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கை தட்டலாம். அது பையன் தான் வரும். ஆமாம், அது ரொம்ப லேட்டாகும். ஸ்கேல் பிடிச்சி அவங்க அதுக்கு வரணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்மகிட்ட ஒரு இசைக்கருவி இருக்குது, 10 நரம்பு வீணை. நல்ல கைப்படிங்க. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நல்ல கை தட்டுங்களேன். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கண்ணுக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கு என்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார்.
காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இந்த 11வது ஆண்டிலே இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் இந்த போதகருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான், கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். ஆமென். கர்த்தர் காரியம் செய்திருந்தால் தடுக்கிறதுக்கு சொல்லுங்க, கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காதுல்ல. எப்படி என்ன, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறான்னு வச்சுருங்களேன், அவரை தடுக்க முடியுமா? கெடுக்க முடியுமா? வேற ஏதாவது செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அதனால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை கர்த்தர் நமக்காக, யாருக்காக? நமக்காக, இங்கே கூடி வந்திருக்கிற நமக்காக, இந்த ஊழியத்திற்காக, இந்த திருச்சபைக்காக, இங்கே வந்திருக்கிற அன்பின் பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்காக என்ன செய்வாராம்? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். நிச்சயம் செய்வார். நிச்சயம் நீங்கள் இந்த ஆண்டிலே ஆண்டுடைய நாமத்தினால இந்த காரியத்தை நீங்கள் தாராளம் என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். நான் ஒரு 4 காரியம் சொல்ல போகிறேன். அது உண்மையிலே எனக்கு புரோஜனமானது, எங்கள் திருச்சபைக்கு அது புரோஜனமான வார்த்தை. ஆகவே உங்களுக்கு நிச்சயம் அது கிளிக் ஆகும். கண்டிப்பாக ஆவியானவர் அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். அதனால் 4 காரியம் பைபிள்லேருந்து தான் சொல்ல போகிறேன். இந்த 4 காரியமும் நமக்கு என்ன செய்யணும்? நிச்சயம் இந்த 16வது வருஷத்தில் நடக்கணும். இந்த 2025ஆம் ஆண்டில் 5 மாதம் முடிஞ்சது மாதிரி தான். இன்னும் 7 மாதம் இருக்குது. இந்த 7 மாதத்துக்குள்ளாக சோத்திரம் இந்த ஊழியத்தில் திருச்சபையில் கர்த்தர் 4 காரியத்தை நிச்சயம் உங்களுக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயம் வரும் நாட்களில் இந்த 4 காரியமும் நமக்கு நிச்சயம் என்ன செய்யணும்? நடக்கணும். நடக்கணுமா நடக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. முதல்ல ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, அலங்கம் கட்ட வந்த நெகேமியா இப்படியாக 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனாயனவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு பரலோகத்தின் தேவனானவர் என்ன செய்வாராம்? காரியத்தை முதலாவது காரியம், நிறைய காரியம் சொல்லப்பட்டாலும் முதலாவது காரியமாக இந்த சபைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நிறைய காரியம் கைகூடி வரணும். வரணுமா வேண்டாமா? நிறைய காரியம் என்ன செய்யணும்? இந்த வருஷத்தில் இதுவரையிலும் கூடாத நிறைய காரியங்கள். சொல்லுங்க, சிம்பிள் தான், உங்களுக்கு புரியுதமா? நிறைய காரியம் என்ன செய்யணும்? நிறைய காரியம் தடைபட்டு கிடக்குது. இன்னும் நிறைய காரியம் என்ன செஞ்சிட்ருக்கு? விட்டு போயிட்டு தடைபட்டு கிடக்குது, நடக்கவே மாட்டேக்கு. மனுஷன் நமக்கே ஒரு சலிப்பாக இருக்குது. என்ன சலிப்புனா,
ஒரு காரியமும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னே நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த வருஷத்தில், இந்த 11வது வருஷத்தில் இந்த சபைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, நிறைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள். மற்றவங்க நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும். விசுவாசிக்கலாம், எனக்கு அதெல்லாம் ஒரு காரியமும் கூடி வர வேண்டாம் ஐயா, கூடி வந்த காரியம் போதும், முதலாவது சீக்கிரத்தை பிரசங்கம் முடிங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பாட்டில் இருக்கலாம். நான் உங்களை குறைலாம் சொல்ல மாட்டேன், தப்பாகவும் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் நினைப்பேன், ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில் நான் ஊழியத்திற்கு நான் ரட்சிக்கப்பட்டது 1987ஆம் ஆண்டு. அதற்கப்புறமா 11 ஆண்டுகள் கழித்து முழு நேரமாய் ஊழியத்திற்கு 1988ஆம் ஆண்டிலிருந்து இந்த சோத்திரம் 98லிருந்து 11 ஆண்டுகள் நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டாலும் சொல்லாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தேன். 11 ஆண்டுகள் கழித்து முழு நேரமாக நானும் என் மனைவி மகள் நான் ஊழியத்திற்கு போகும்போது 1998ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு கிளம்பும்போது எனக்கு பாப்பா 1.25 வயசு. போய் ஒரு வருடம் கழித்து ஒரு மகன் பிறந்தான். அப்படியாக அண்ணன் ஒரு 27 வருஷம் ஓடிட்டு, இந்த 27 ஆண்டுகளில் நான் நிறைய நினைப்பேன், ஒரு காரியமும் நடந்த மாதிரி தெரியலைன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம மனசு சொல்லுது, இன்னும் ஒரு காரியம் நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார், ஆண்டவர் நிறைய காரியத்தை நான் என்ன பண்ணுவேன், கைகூடி வர பண்ணுவேன். ஆமென். நிறைய கைகூடி வருதல் தெரியுதா? சிலவங்களாம் கை கட்டினது வாய் கட்டலாமா, என்ன பக்கத்தில் கண்ணால் பார்ப்போம், பார்த்தாச்சுன்னு அப்படிமா அது கிடைக்காம போயிடும். இப்படி நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில் தட்டி 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 கடந்து போயிருக்கோம், கை கூடாமலே இருக்கும். அநேக காரியங்கள் நமக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சு சொல்லுங்க, எல்லாம் பாசிட்டிவாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது, பாரு நெகட்டிவாக போயிடுது. இப்படி நிறைய பார்க்குறோம். நிறைய சந்தோஷமாக பார்த்த மாதிரி இருக்குது, அது துக்கமாக போயிடுது. இப்படி வந்த மாதிரி தெரியுது, நான் வந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அது வரவே போயிடுது. இப்படி காரியங்கள் கைகூடாமலே போய் கொண்டிருந்தது. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். என்ன காரியம்னா, இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற வார்த்தை என்னவென்றால், நிறைய காரியத்தை கர்த்தர் இவ்வருடத்தில் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இன்னையிலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கர்த்தர் இந்த வருடத்தில் இதுவரையிலும் கூடாத காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமேன். ஏன்னா அவர் சொல்றார், நம்ம ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம், நமக்காக உங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்காக, இந்த ஜெபிட்டு வருகிற உங்களுக்காக, ஆராதிக்கிற உங்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்காக, மனம் திரும்பின உங்களுக்காக, ஸ்தோத்திரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்காக, இந்த ஊழியத்தில் தூணாய் விளங்க வேண்டும் என்று சொன்ன உங்களுக்காக, ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய பங்காய் இருக்கிற உங்களுக்காக, ஸ்தோத்திரம் இந்த பகுதியில் நிறைய பேர் எப்படியோ இருக்கிறாங்க, இங்கே ஆராதிக்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்றாரு, நிறைய காரியத்தை நான் நினைச்சுவேன் கைகூடி வர பண்ணுவேன். ஆமேன். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் கைகூடி இதுவரையிலும் தடைப்பட்ட காரியங்கள், விட்ட காரியங்கள், எதிர்பார்த்து நடக்காத காரியங்கள் எத்தனையோ சோர்ந்து எதிர்பார்த்து நடக்கலன்னு சோர்ந்து போன காரியங்கள், எப்படி நிறைய காரியம் என்னென்ன உங்கள் மனசில் கைகூடி வரணும்னு நினச்சி எதிர்பார்த்த காரியமெல்லாம் இதெல்லாம் சோத்துறோம் அப்படியே போச்சோ, அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் கைகூடி சொல்லுங்க. நெகேமியா சொல்கிறார், எங்களுக்கு எங்கள் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஏன்னா அங்கே நிறைய எதிரிகள் இருக்காங்க. அலங்கம் கட்ட முடியாதபடிக்கு சன்பல்லா தொபியா என்று சொல்லி நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ அலங்கம் கட்டிக்கிட முடியாது, நீ ஊழியம் செஞ்சுக்கிட முடியாது, நீ ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக்கிட முடியாது, நீ கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கூட முடியாது. இது நம்மளே நிறைய பேர் என்ன செய்வாங்க, நீ எப்படி இருக்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஏன்னா நீ வாழ்ந்ததை பார்த்துருவோம், அதை செஞ்சிருவியா பார்த்துருவோம் அப்படின்பாங்க. அதே போல் நெகேமியாவின் வாழ்க்கையிலே அலங்கங்கட்ட வந்து அவனுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. ஆனால் அவன் சொல்கிறான், எது யார் வேணாலும் என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க, எங்கள் தேவன் காரியத்தை கைகூடி வர்ற பண்ணுவார். நீங்கள் சோதரம் பகடி பேசினாலும் சரி, கேலி பேசினாலும் சரி, உங்களை பற்றி யாராச்சும் குறை சொல்கிறாங்களா, கேலி பேசுகிறாங்களா, கிண்டல் பேசுகிறாங்களா, பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் காரியத்தினே செய்ய போகிறாரு. நமக்கு காரியம் நடந்தால் போதுங்களா சொல்லுங்க? எப்படி கேட்க சபையில் இருக்க காரியம் நடந்தால் போதுமா அல்லது எப்படி? காரியவாதியாக இருக்கக்கூடாது. சிலவங்க காரியத்துக்காக மட்டும் வருவாங்க. நான் அதுக்கு சொல்லலை. நமக்கு கர்த்தருடைய சபையில் இருக்கோம், நமக்கு என்ன நடக்கணும் அப்பப்போ சொல்லுங்க? காரியங்கள் நடந்தால் போதுங்களா? அதை நடத்துறதுக்கு யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவர் தான் சொல்றாரு, நான் காரியத்தை என்ன செய்வேன்? கைகூடி வர நிறைய காரியம் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமாம், தாவீதே சொல்கிறாரு 1 சாமுவேல் 30 சிக்லாக்கில் எல்லாத்தையும் தீ வச்சு கொள்ளி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவனுக்கு கூட இருக்கவனே என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, கூட இருப்பான்ல, அவனுங்களே பார்த்துட்டு தாவீது கூட போனதுனால இப்படிலாம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவனுங்களே கல் எடுத்து எரிய போவானுவான். தாவீது கூட இருக்க ஆட்களே தாவீதை கல்லை வச்சு 1 சாமுவேல் 30 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கும். கல்லை கொண்டு எரிய போவான். இதை பார்த்துட்டு அங்கே பைபிளில் போட்டிருக்கு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அவன் எல்லா மன கிளேசம் அவனுக்கு, அவனை கல்லறிய வேண்டும் என்று எல்லாரும் சொல்லி கொண்டார்கள். யாரு கல்லறியணும்னு சொன்னது? யாரு? கூட இருக்க ஆட்கள். கூட இருக்க ஆட்களே கல்லறியணுங்க. இவனை கல்லறிஞ்சு முதல்ல தாவீதை கல்லறிஞ்சால் தான் சரியாக வரும்னு கல்லை கையில் வச்சுட்டு அழிதானுவான். ஆனால் தாவீது தன் தேவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு அவன் போய் ஆண்டோட ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, இப்படிலாம் கொள்ளி அடிச்சுட்டு போனானுங்களே, நான் அவனை பிடிப்பேனா, தொடர்வேனா, ஜெயிப்பேனா, ஜெயிச்சு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவேனா அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். கர்த்தருக்கு உடனே பதில் கொடுக்காரு. தாவீது சொல்றார், நீ சகலத்தை என்ன செய்து கொள்ளுவாய்? அதுதான் கைகூடி வருது. புரியுதுங்களா? அந்த இடத்துலையும் சொல்ற, நீ சகலத்தை திருப்பி கொள்வாய், விடமாட்டேன். யுத்தத்துக்கு விட்டாத, உன் எதிரி சில ஸ்தூல் கிளப்பிடுவான். இந்த யுத்தத்தில் நீ தான் ஜெயிப்ப. அவன் நிறைய நேரம் வெற்றி நம்ம கையை விட்டு நழுவி போய் விடுகிறது. நிறைய பேரும் நம்ம எதிர்பார்த்துக்கிற அந்த சோத்திரம், அந்த செழிப்பு, அந்த ஆசீர்வாதம் நம்ம கையை விட்டு கடந்து போய்கிடுறது. கர்த்தர் இந்த வருஷத்தில் சொல்கிறாரு, எல்லாம் கடந்து போனது. அந்த சோத்திரம் மோசக்கட்ட பூச்சி, வெட்டுக்கிளி, பச்சை புழுன்னு எல்லாம் அரிச்சது, அம்புடும் போனது, எல்லாம் நம்ம விட்டு போனது அம்புடும் என்ன செய்யுமா? கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென். சில சமயத்தில் நம்ம ஏமாந்துடவும் கூடாது. என்ன ஏமாந்துடக்கூடாதுன்னா, சில காரியம் கைக்கூடி வர்ற மாதிரி தெரியும். ஆனால் அது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அது பவுல் அப்போஸ்தலன் போட்டில் பயணம் போகிறது 27. அந்த 27 பவுல் அப்போஸ்தலன் போட்டில் இருப்பார், கப்பலில் இருப்பார். கொண்டு போயிட்டே இருப்பானுவான். கொண்டு போயிட்டே இருந்த உடனே அவனும் பவுலும் உள்ளத்தான் இருப்பான். அவன் எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், எப்போ கொஞ்சம் இப்படி இருக்குன்னா அவன் சொல்ல ஒரு பயிலும் கேட்க மாட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 27, 13, 14 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால். தென்றல் இப்போ எப்படி அடிக்கான்? மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி, பாத்தீங்களா, எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். பாருங்க, அவங்க நினைச்சாங்க, ரைட்டு நம்ம நினைச்சோம். கோரினதுன்னா நம்ம விண்ணப்பித்தது, வேண்டுகோளாய் வைத்தது, ஜபித்தது, இப்படி வச்சுக்கிடலாம். அப்போ இது நம்ம ஜபத்தை கேட்டார் போல கைகூடி வரத மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சி போட்டு போயிட்டே இருக்கு. அவன் இப்போ பைய சொல்லுது கிரேத்தா, அவங்க என்னென்னு கப்பலில் இருக்க நினைச்சா கிரேத்தா தீவுக்கு நேராக திருப்புங்கப்பான்னு திருப்பு தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் அது காத்து பேரை பாருங்க,
பயங்கரம். கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த யூரோக்ளித்தோன் என்னும் கடும் காற்று, அப்பா எங்க இருந்து வந்துச்சோ தெரியல. நம்ம நினைப்போம் சில சமயம் சில காரியம் கைகூடி வர்றது மாதிரி தெரியும், பின்னாடி என்ன வருது? கடுங்காற்று. அமேன். நம்ம ரொம்ப அதில் கவனமாக இருக்கணும். அமேன். அப்போ பாருங்க, இதெல்லாம் பவுல்ல இருந்து கவனிச்சுட்டே இருக்காரு, பார்த்துட்டே இருக்காரு. அவர் சொல்லத்தான் ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கானுல. அவர் சொன்னால் கேட்டால் தான் கிளீனாக இருக்குமே, ஒரு பேரும் கேட்க மாட்டேங்கான். ஆனாலும் அங்கே கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன வந்துட்டு கொடுங்காற்று. அமேன். கடுங்காற்று. அப்படி அடிச்சு அந்த கப்பல் அடிச்சு. இப்போ பாருங்க, இந்த அந்த அடுத்த வசனமே சொல்லுது, அந்த காற்று, அந்த கடுங்காற்று அடிச்சு அந்த கப்பலை, இவனும் கப்பலை ஓட்டலை. கப்பலை யார் ஓட்டலை? சொல்லுங்க. கப்பலை இவனும் ஓட்டலை, காற்று ஓட்டிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சில சமயத்தில் காரியம் கைகூடி வர பண்ணுவதற்கு கர்த்தர் மட்டும்தான் நமக்கு ஆதாரமாக இருக்கார். அவரை மட்டும்தான் பிடிக்கணும். வேற எதையுமே, எந்த மனுஷிகத்தையும் எந்த காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது? பிடிக்கக்கூடாது, நம்பக்கூடாது. கடவுளை மட்டும் பிடிக்கணும். கர்த்தர் சொல்றார், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆமென். அவர் மட்டும்தான் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார்னு சொன்னால், அவர் மட்டும்தான் நிறைய காரியத்தை கூடி வர பண்ணுவார். அதான் சொன்னேன், அவர் கை கூடி வர பண்ணால் கொடுங்காற்றும் வராது, கடுங்காற்றும் வராது, அதுக்கு தடையும் வராது, அதுக்கு குறையும் வராது, நிறைவாய் முடியும். ஆமென். கரம் உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ பாருங்க, அப்போ ஃபஸ்ட்டு நிறைய காரியம் கைகூடி வர பண்ணுவார். ரெண்டாவது வாசிங்களேன். ரெண்டாவது காரியம் 1 சாமுவேலில் 9ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் கழுதை காணாமல் போயிடும். கழுதை காணாமல் போய் சவுலும் அவன் வேலைக்காரனும் தேடுவாங்க. தேடி 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 கடைசியில் அப்படியே கிடைக்கலன்னு உடனே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட போயிடுவாங்க. அங்கே போகிற இடத்துல தான் அந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். பாருங்க, நல்ல சவுல் தன் வேலைக்காரனாகிய அந்த மனுஷன்கிட்ட சொல்றான், நீ நல்ல காரியம் சொன்னாய். நமக்கு நல்ல காரியம் சோத்திரம் சொல்றவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி. நல்ல காரியம், நல்ல விஷயத்த சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல விஷயம் சொல்றவங்க ஆளே இப்ப இல்லாம போயிட்டு பாருங்க. இது சவுலுடைய வேலைக்காரன் நல்ல காரியம் சொல்றான். என்ன நல்ல காரியம் சொன்னான்னா, அங்க ஒருத்தர் சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கார். யாரு? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவரை போய் பார்ப்போம், அவர் கழுதை இருக்க இடத்த சொல்லிவிடுவார், அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட, சாமுவேல் நியாயாதிபதி அவர் தான், கடைசி நியாயாதிபதி, முதல் தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்லாமல் ஞான திருஷ்டிக்காரன் அவர் தான், எல்லாம் அவர் தான். அந்த சாமுவேல்கிட்ட போகணுன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொன்னான் பார்த்தீங்களா. அதனால தான் சவுல் சொன்னான், நல்ல காரியம் சொன்னான். என்ன காரியம் சொன்னாய்? நல்ல காரியம். சரி, இருக்கட்டும். இப்போ நமக்கு இந்த ஆண்டில் நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். இதுவரையில் நிறைய கெட்ட காரியங்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில், உங்கள் சொந்த வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு கெட்ட காரியங்களாய் நடந்திருக்கிறது, வேண்டாத காரியங்களாக நடந்திருக்கிறது, ஆகாத காரியங்கள் நடந்திருக்கிறது, நமக்கு பிடிக்காத காரியமாக நிறைய என்ன செஞ்சிட்டே இருக்கு. சொல்லுங்க. பிடிச்ச காரியம் நடக்கிற மாதிரி வேறு சந்தோஷம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய காரியம் நமக்கு எப்படி நடக்கு? இன்னைக்கு உலகத்தை பார்த்துக்கிட்டிங்க, நிறைய நடக்கிற காரியம்லாம் நமக்கு மனசுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பிடிக்காத காரியமாகவே நடக்குது. நிறைய காரியங்கள் நம்ம மனசுக்கு சந்தோஷமே கிடையாது. நிறைய காரியங்கள் நம் மனசுக்கு விருப்பமே கிடையாது. விருப்பமில்லாத காரியமாக நடக்குது. தோத்தர் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு,
இந்த வருஷத்தில் நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் இந்த சபைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நல்ல காரியம் நடக்கணுமா? இப்படி தோத்துறோம். இந்த இடத்துல நிறைய ஆத்துமாக்களாக வந்துட்டுனா அது நல்ல காரியம். உங்கள் வீட்டில் திருமணமாகாத பிள்ளைகள் இருந்துச்சுன்னா, நல்ல திருமணம் நடந்துச்சுன்னா நல்ல காரியம். அப்படி தானே? நல்ல காரியமாக கெட்ட காரியம் நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிய. நல்ல காரியம். சோத்திரம். ஒரு படித்த பையன் வேலை கிடைச்சிட்டுன்னா அது ஒரு நல்ல காரியம். ஒரு அருமையான சகோதரிக்கு இப்போ சொன்னாங்க 5 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. நல்ல காரியம். என்ன நல்ல காரியம்? அப்படி தானே? ஒரு தீராத வியாதி ஒருத்தருக்கு சுகமாயிட்டு அப்படின்னா நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டுதார் ஒருத்தர், உடனே அதை என்ன சொல்லுவாங்க? நல்ல காரியம். கடை வைக்காரு, வியாபாரம் தொடங்குதாரு, ஏதோ ஒரு தொழில் செய்கிறாரு, நல்ல வருமானம் கிடைக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? அது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் இந்த 11வது ஆண்டிலே அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கீங்களா? என் வீட்டில் நிறைய நல்ல காரியம் நடக்கணும். சொல்லுங்கள், நடக்கணுமா வேண்டாமா? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஐயா, போன மாதம் ஒரு ஆட்டுக்குட்டி செத்து போச்சு. அதுக்கு முந்தின மாதம் ஒரு நல்ல சிந்து செர்சி மாடு ஒன்று செத்து போச்சு. நேற்றுக்கு பாருங்கள் 12 கோழி செத்து போச்சு அப்படின்னு இப்படி சொல்லிகிட்டே இருக்குது. அப்போ அது என்ன காரியம்? சொல்லுங்க. ஆமாம், அங்கே வெண்டைக்காய் போட்டால் அவ்வளோ பூச்சி விழுந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன காரியம்? விவசாயத்தை கெடுக்கிறது பேய். அந்த பேய் கெட்ட காரியம். இப்படி நிறைய இருக்குது. ஒரு பயலை படிக்க சேர்த்தேன், படிக்காமல் ஹாஸ்டல்லேருந்து ஓடி வந்துட்டான். இப்போ இங்கே வந்து வேறு பள்ளிக்கூடத்தில் சேருங்க. நான் என்ன செய்யணே தெரில. அது என்ன காரியம்? கெட்ட காரியம். இப்படி நிறைய கெட்ட காரியம் இருக்குது. ஆமாம், குத்தாலத்துக்கு குளிக்க போனால் மோதிரம் கலந்து விழுந்துட்டியா அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், அங்கேயாமா குளிக்க போனேன், சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போயிருந்தால் சோத்திரம் விழுந்திருக்காது மோதிரம். நீ குத்தாலத்துக்கு குளிக்க போனனால மோதிரம் எங்கே போயிட்டு? ஆமாம் ஐயா, இது ஒரு கெட்ட காரியமாக ஆயிட்டியா அப்படின்னாங்க. அது என்ன காரியம்? கெட்ட காரியம். சர்ச்சில் வந்து காணிக்கப்பட்டியில் விழுந்தால் கூட கோயிலை இடிச்சு கெட்டலான்னு வச்சுக்கிடுங்களேன். அது எங்கே போயிட்டு போவோம்? உண்ணாமல் துண்ணாமல் அண்ணாமலைக்கு போயிட்டு போச்சு. பெரிய நஷ்டம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு பெரிய நஷ்டம். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், நான் எதுக்கு சொல்லுதோம்னா, அப்போ இதெல்லாம் என்ன காரியம்? ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு அம்மா, இந்த பையன் சைக்கிள்னு கேட்டான் ஐயா. சைக்கிளை வாங்கி கொடுத்தேன். போய் மறுநாளே போய் விழுந்து இங்கே வருங்க, கையை காலெல்லாம் இழைச்சி புண்ணாக்கிட்டு வந்துட்டான்யா அப்படின்னாங்க. அது என்ன காரியம்? கெட்ட காரியம்தான். நிறைய சோத்திர மோசங்கள், விபத்துக்கள் நடக்குது. அதெல்லாம் என்னதான்? கெட்ட காரியங்கள். அப்போ நமக்கு ஆண்டவர் இந்த ஆண்டில் என்ன காரியம் நடத்தணும்? நல்ல காரியம் மட்டும் வேணுங்க. அவங்க வலது கை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அம்மா ஆண்டவர் நல்ல காரியம் மட்டும்தான் செய்வார். கெட்ட காரியமெல்லாம் யார் செய்கிற வேலை? பிசாசு செய்கிற வேலை. நம்ம ஆண்டவருக்கு கெட்ட காரியம் செய்ய தெரியாது. நீங்கள் வேணா பாருங்கள், யாராச்சும் சர்ச்சில் கிடந்து ஆடுனா அந்த நீ யாருன்னு கேளுங்க, சொல்ல மாடி அப்படிங்க. எசக்கி முண்டன் மாடன் அப்படிங்க. எந்த பேயா ஏதாவது ஆடுதவனை ஒருத்தனை பிடிச்சிட்டு நானும் 21 பேர்கிட்ட கேட்டேன். ஒருத்தனாச்சும் எனக்கு இயேசு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை, சொல்லலை. எல்லாம் அவன் இவன் அந்தவன் இந்த எசக்கி ஒரு அம்மா எசக்கின்ட்டு பாயை கிழிச்சிட்டு, எங்கள் சர்ச்சில் பாய் இப்படி பாய் போட்டிருந்தேன், பாயை கிழிச்சிட்டு நான் சொல்லிட்டேன், நல்ல சோமான வரவு 2 பாய் வாங்கி போட்டுருந்தோம் அப்படின்ட்டேன். என்ன இப்படி சொல்லுது ஐயா? பாயை பூரா கிழிச்ச வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ அண்ணன் அனுப்பி விடுதேன், வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுதேன், பாரு பாயை கிழிச்சிட்டே அம்மா அப்படின்ட்டு போகிற சொல்லி வச்சுருக்கோம். பாருங்கள், நிறைய பேர் அப்படி தான். ஆனால் இயேசு அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவருக்கு தீமையான காரியம் நல்ல காரியம் செய்யத்தான் தெரியும். இந்த செப வீட்டுக்கு வந்தால் நிறைய நல்ல காரியம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளே சொல்லுதோம். அவங்கள சில ஆட்கள்கிட்ட சொல்ல பில்லி சூனியம் செய்வினை கட்டு மாந்திரிக கட்டு மந்திரம் தந்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொத்து சுகத்தை எழுந்து. ஒரு அம்மாவுக்கு
குழந்தையே உருவாகாமல் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது அது அப்படியே அவாசனாகி அழிஞ்சு போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னோம் இந்த மாதிரி தீமை செய்கிறது பிசாசு வேலை தான். கருவை அழிப்பவன் என் ஆண்டவர் கருவை காண்கிறவர். என்ன பைபிள் அப்படி தான் போட்டு, பைபிளில் கருவை பாட்டு படிக்கலாம், என் கருவை கண்டீரையான்னு பாட்டெலாம் படிக்கோம்ல. என்ன வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் கருவை காண்கிறார். ஆனால் பிசாசு கருவை அழிப்பான். வாம்மா செப வீட்டுக்கு வா, தேவன் உனக்கு நல்ல காரியம் செய்வார். என்ன காரியம் செய்வார்? அற்புதமாக கர்த்தர் வந்து நம்பி இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல காரியம் செய்கிறார். அப்போ பூரா இந்த ஆண்டு முழுவதும் நிறைய நல்ல காரியமாக நடக்கும். நல்ல காரியமாக நம்ம வீட்டில் நடக்கும். இந்த ஜெபத்துக்கு வரீங்களா, உங்களுக்கு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், 18 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் போகாத பீடை சாபம் வியாதி வறுமை துக்கம் எல்லாம் போய் நல்ல காரியமாய் மாறிவிடும். ஆமேன். இது நான் சொல்லலை, ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி சொல்லுகிறேன். இந்த ஜெப வீட்டுக்கு வருகின்ற உங்களுக்கு கர்த்தர் நல்ல காரியத்தை செய்வார். ஆமேன். அதனால் ஆண்டவர் இந்த வருடம் அல்ல, அந்த 11வது ஆண்டு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த திருச்சபைக்கும் அருமையான போதகர் அவர்களுக்கும் நல்ல காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டு. அது மாத்திரமல்ல, முதலாவது சொன்னேன், எல்லா காரியத்தையும் என்ன செய்வாராம்? கைகூடி. இதுவரைக்கும் கூடாத நிறைய பிசாசுக்கு கைகூடி வரவிட பண்ணாது யார்? பிசாசு தானே பண்ணுவானே. நம்மெல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்வோன்னு பார்த்த உடனே பிசாசு வந்துடுவான். என்ன வந்து என்ன செஞ்சிருந்தான்? கெடுத்துருதான். என்ன நாங்கள் ஒரு இடத்துல இப்படி தான் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்பாடு பண்ணி நல்லா நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு மனசில் சொல்லிச்சு, இந்த கூட்டத்துக்கு பெர்மிஷன் ஒன்று வாங்கிக்கிடுவோம். இந்த கூட்டத்துக்கு பெர்மிஷன் ஒன்று லைட்டாக சேர்மாதேவியை ஸ்வீட்டை வாங்கினா என்ன அப்படின்ட்டு நான் ஒரு டக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். அவர் டக்குன்னு அவரே மேட்ரு எழுதி, நானே போகல, அவரே சேர்மாதேவியில் கொண்டு கொடுத்து அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிட்டார். நான் வச்சுருந்தேன். வச்சுட்டு கூட்டம் முடியும் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் வந்துட்டான். கூட்டம் முடியும் ஒரு 50 பேர் வந்துக்கிட்டு அவர் ஒரு போலீஸுக்காரையும் கூட்டம் வந்துட்டான். அவர் போலீஸுக்காரை கூட்டம் வந்துட்டு, இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு யார், தலைவர் யார் அப்படிங்கார். என்கிட்டே நின்றுக்கிட்டு நான் மூச்சே காட்டலை, இன்னும் போட்டோம், இன்னும் என்ன தான் வருதுன்னு பார்ப்போன்ட்டு கூட்டத்தை முடிச்சிட்டேன். கூட்டத்தை முடிச்சு சொன்னதுக்கு 1 மணி நேரத்துக்கு நான் இரவு 10 மணி வரைக்கும் அப்படின்னு எழுதியிருந்தேன். 9:05 முடிச்சிட்டேன். அது நான் சூப்பராக எல்லாம் பக்காவாக எல்லாம் பண்ணிட்டேன். அதில் ஒரு போலீஸ்கிட்ட நான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். இன்னும் 50 பேர் வந்துட்டான். அந்த 50 பேரில் பாதி பேர் டெய்லி என்ன பார்ப்பான். நம்ம அந்த ஊர் பக்கத்தில் உள்ளவன் தானே, அவ்வளோ வரையும் பார்ப்போன்னா பார்த்துட்டேன். சரின்ட்டு அவனுலாவது சொல்லாமல, இவர் தான் பாஸ்டரு சொல்லல, அப்படியே நிற்கும். அந்த ஏட்டையாவும் இந்த கூட்டம் இதுக்கு தலைமை யார், ஏற்பாடு யாருங்கார் என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு. நான் தான் சொல்லலை, அவனுங்களாவது இவர் தான் அப்படின்னு சொல்லணும்ல, சொல்ல துணியலை. அவனுங்களும் அப்படியே நிற்கான். நானும் கூட்டத்தை முடித்து பெட்டி படுக்கையெல்லாம் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கொடுத்து விட்டுட்டே இருக்கேன். எங்கள் கூட்டம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் அவ்வளோ பேர்த்தையும் அனுப்பிட்டு ஒரு 2-3 பேர் மட்டும் அவங்கள்கிட்ட விவரம் தெரிஞ்சவொடனே நின்னாங்க. அப்படியே நின்றுட்டு சரி நம்ம ஒரு 4-5 மாதிரி மட்டும் நின்றுக்கிட்டு எடுத்து இந்த ஏட்டையா ஃபோன் பண்ணிட்டார். எம்மோ அது அப்போ பார்த்தா அங்கே உமன் இன்ஸ்பெக்டர் ஒன்று, எம்மோ கூட்டம் வளர்த்துட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டார். அந்த அம்மா வந்தது. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே டிஎஸ்பி ஃபார்வர்ட் பண்ணிட்டார் கம்ப்ளைண்ட்டு. நான் பெருசும் கெட்டதை ஃபார்வர்ட் பண்ணிட்டார். எனக்கு அதெல்லாம் தெரியும் அங்கே ஃபார்வர்ட் ஆகிட்டுன்ட்டு. அதனால நான் என் பாட்டில் நின்றுட்டேன். கடைசியில் அந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மா சினிமாவில் தான் நடிக்க போயிருக்கும். பெரிய ரவுடி போலீஸ் மாதிரி அப்படி ஜம்மு இறங்கி வந்துச்சு. வந்து ஒரு ரைட்டாக கேமரா எடுத்து எல்லாத்தையும் ஷூட்டிங் பண்ணு அப்படின்னு அவன் வீடியோ கேமரா எடுத்து இப்படி என்ன பார்த்தீங்களா வேட்டியை அவன் இறக்கி விட்டு இப்படியே நிற்கான். எனக்கு ஒன்றுமே தெரியல. நாங்கள் தான் நின்னேன். நான் போகக்கூடாது கொஞ்சம் நிற்கணும் அப்படின்ட்டு என்ன ஒன்று அந்த அவனும் அம்மா இந்த ஆள் அப்படின்னாலா, அந்த ஆளை பற்றி பேசாது,
அந்த ஆள் 10 மணி வரைக்கும் நடத்தலான்னு பெர்மிஷன் வாங்கியிருக்காரு. அதுவும் நான் கொடுக்கல, டிஎஸ்பி கொடுத்துருக்காரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. தன்னால் அவ்வளோ பேரும் ஆடி படைச்சி பயந்து போய் அவன் பைக்கில் 2 பேர் டான் போனான். அதனால் என்னை பார்த்து கேட்டது, சார் நீங்கள் எல்லாம் க்ளீனாக கூட்டத்தை முடிச்சுட்டீங்களா? எல்லாம் முடிச்சிட்டேன், நீங்கள் போங்களாம் அப்படின்ட்டு என்னை போக சொல்லிட்டு அவனை 50 பேர் ரோட்டிலே நின்று என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்குது, இவன் இன்னைக்காவது மடைக்கலாம்னு நினச்சோம். கர்த்தர் என்ன செய்ய விடலை. என்னமோ கடைசி நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு மெல்லிய சத்தம், பெர்மிஷன் வாங்கினா என்ன. அன்றைக்கி பெர்மிஷன் வாங்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கையை கட்டிட்டு நிற்கணும். வாங்கினனால நான் சவுடால் என்ன செஞ்சாச்சு வந்தாச்சு. அப்போ ரொம்ப ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்மளை கைக்கூடி வர விட பண்ணாதுக்கு அண்டர் கிரவுண்டில் எதாவது என்ன செஞ்சுட்டே இருக்கும். வேலை ஒரு சின்ன ஓட்டை போட்டு விடுவான், ஒரு ஆளை ஒரு மொட்டை பெட்டிஷனை போடுவான், எதையாவது குழப்பி விட்டுட்டே இருப்பான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். அப்போ இந்த ஆண்டில் நிறைய காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். நிறைய காரியங்களை நல்ல காரியங்கள், இது வரைக்கும் நிறைய காரியங்கள் கெட்ட காரியங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய காரியங்கள் உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களாக பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசுக்கு சங்கடமான காரியங்களை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. யாரும் பேசுகிறத கூட என்னடா இந்த காரியம் எப்படி ஆகிட்டேன்னு நினச்சிருப்பீங்க. சில காரியம் செஞ்சு நஷ்டப்பட்டிருப்பீங்க. சில காரியத்துக்கு அலைஞ்சி அலைச்சலும் வேர்வையும் கண்ணீருமா விட்டுருப்பீங்க. சில காரியங்கள் உங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வந்து இருக்கணும். சில காரியங்கள் உங்களுக்கு இது சலிப்பை கொண்டு வந்திருக்கும். சில காரியங்கள் உங்களுக்கு இது என்னடா வாழ்க்கை என்கிற ஒரு பெரிய சோர்வையே கொண்டு வந்திருக்கும். நான் சொல்கிறேன், எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி நல்ல காரியமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆமென். மூன்றாவது ஒரு காரியம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவும் எலிசாவும் இங்கே போகிறாங்க. ஸ்தோத்திரம். முதல்ல நெகேமியாவிலே பார்த்தோம், 2வது சவுலுடைய வேலைக்காரனும் பார்த்தோம், 3வது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். அதில் முக்கியமாய் எலியாவும் எலிசாவும் போகிற காரியம். 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. எலிசா சொல்கிறாரு எலிசாவை பார்த்து, என்னை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். நான் என்னை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உனக்கு ஏதாவது நான் செய்யணுமா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த எலிசா என்ன செஞ்சிட்டான், டபக்குன்னு சொல்லிட்டான். அதற்கு அவன் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் அப்படின்னா 9வது வசனத்தில் இருக்கு. அப்போ வாசிக்கணும். அவர்கள் வாசிங்கம்மா 9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, அந்த வசனத்தை எல்லாம் கவனிங்க பாருங்க, எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். பாருங்க, இந்த இதுல எலியா கிட்ட எலிசா என்ன கேட்கிறாருன்னா, உங்க மேல உள்ள அந்த வரம் இருக்கலாம், அது 2 மடங்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கான். அப்போ எலியா இதை எதிர்பார்க்கல. எலியா இதை என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ஏன்னா தோத்திரம் வரத்தை யாரால கொடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு யாருக்காவது சுகமளிக்கும் வரம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் கை வைத்துவீங்கன்னா நீங்கள் வைத்துவீங்க. நான் தாரேன்னா நம்பாதீங்க. ஏன் நான் கொடுக்க முடியாது, யார் தான் கொடுக்க முடியும்? அதை மாதிரி தான் அந்த பிரச்சனை. இப்போ அவன் மட்டும் வேலை இருக்க வரம் எனக்கு 2 மடங்கு வேணும் அப்படிங்க. அப்போ அந்த வரத்து எலியாவால் எலிஷாவுக்கு கொடுக்க முடியாது. ஆனாலும் எலியா சொல்கிறாரு, சரி கேட்ட கேள்வி சரிதான், இவனும் கேட்டது சரிதான். ஆனால் சொல்கிறாரு, நீ அரிதான காரியத்தை கேட்டாய். என்ன காரியத்தை கேட்டாய்? அரிதான காரியம்னா கஷ்டமான காரியம், கடினமானது, கஷ்டமானது, எளிதானது அல்ல. ஹார்டான காரியத்தை நீ என்ன செஞ்சிட்ட, கேட்டுட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீ என்னை கண்டால் கிடைக்கும், காணாவிட்டால். அப்படி ஒரு ஆப்ஷனை
எலியாவும் எலிசாட்டை வைக்கிறார். சரி, அது இன்னைக்கு அது பிரசங்கம் அல்ல, ஆனால் அரிதான காரியம். சொல்லுங்கள், என்ன காரியம்? மூணாவது அரிதான காரியம்னா என்ன காரியம்? கஷ்டமானது, கஷ்டமான காரியம், சோதரம் கடினமான காரியம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அல்லது முடியாத காரியம் அப்படிங்கிறது கூட வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் சொன்னீங்களா? ஏதாவது என்னைக்காவது எப்போ இது என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களோ? வச்சா நீங்கள் சொல்லாத ஆளாக இருப்பியே போலன்னு நினச்சேன். எல்லோரும் இப்போ சொல்லியிருக்கேன். நான் நிறைய நாளும் சொல்லியிருக்கேன், விழுந்து சொல்லியிருக்கேன். எப்போ இது என்ன கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. இந்த ஒத்த ஆத்மாவை இந்த ஆட்டோவில் ஏற்றமுனால என்ன கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு? சில ஆட்களை ஆட்டோ வருமா ஐயா? வரும். ஆட்டோவை கொண்டு விட்டுட்டு அதுக்கு ஆட்டோ வந்த பிற்பாடு தான் அந்த அம்மா போய் நான் 2 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அம்மா குளிக்க போவாங்க. குளிச்சுட்டு வந்து ஆட்டோ பெயராம அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பரட்டு வந்து அந்த ஆட்டோவுகளை அந்த ஒரு ஆத்மாவை ஏற்ற முன்னால் நான் படுத கஷ்டம், அப்பா என்ன கஷ்டம் தெரியுமா? இதில் வேற அங்கனக்குள்ள ஒரு 2 நாய் படுத்து கிடக்கு. அதை நான் அப்படி திரும்பி பார்ப்போன்னா அது என்ன செய்யன்னு தெரியல, எங்கே பார்க்கணும் தெரியும். இப்படியே பார்த்து நிற்க, இப்படியே பார்த்தாலும் ரோட்டில் போகிறவன் நினைப்பான் இந்த ஆள் வந்தார் இப்படியே பார்த்துட்டு நிற்கார அப்படின்னு அவன் தப்பாக நினைப்பான். அப்படின்னு நினச்சி என்னை அறியாமலே இங்கே பார்ப்போன்னா அது அப்படிங்க. இந்த நாய்க்கு பயப்படவா, ரோட்டில் போகிறவனுக்கு பயப்படவா? இந்த அம்மாவாவது சீக்கிரமாக வந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு ஆட்டோவில் ஏறுவாங்கன்னு பார்த்தா அவளை ஏற்றமுனால நான் படுத்த ஃபஸ்ட் ஒரு ஆத்மா ஆட்டோவில் ஏற்றமுனால எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? பயங்கர கஷ்டம். ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க பயங்கர கஷ்டம், எளிதானது அல்ல. இப்போ நான் வந்து இதை இந்த சர்ச்சில் இருக்கிற மாதிரி 4 மடங்கு கூட்டத்தை கூட்டத்துக்கு எனக்கு முடியும். இந்த தெருவில் போய் நின்றுட்டு இந்த பேண்ட்டு சட்டையை கலத்திட்டு ஒரு சிவப்பு சட்டையை போட்டு 2 டைவ் அடித்தவன போதும், 2 குட்டிக்காரன் அடிச்சவன போதும், டக்குன்னு பாக்குறதுக்காரன் வந்துட்டான் பாரு அப்படின்னு வந்து டக்குன்னு அவங்க பெட்ஷீட்டை விரிச்சிட்டு உட்காந்துட்டு அவங்க இன்னும் பல்ட்டி அடிங்க, இன்னும் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு டயரு, ஒரு சைக்கிள் டயரு, அதில் தீ வச்சு கொளுத்திட்டு போகணும். அதை அப்படியே சுற்றிட்டு போய் அங்கே வச்சுட்டு நான் போய் 2 டக்குன்னு 2 பல்ட்டி அடிச்சு டப்புன்னு. ஏன்னா இவ்வளோ நேரத்துக்கு வந்து வெந்த சோறை தின்னுட்டு செமிக்க முடியாமல் இருப்பாங்களா? இன்றைக்கி பாகத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவாங்க. உங்களை மாதிரி கிளீனாக ஒரு இந்த இடத்துல ஒரு வீட்டில் கூட ஆள் இல்லாமல் 50 பேரையும் அங்கே கூட்டிடுவோம் ரோட்டில். பாகத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது, ஆனால் சத்தியத்துக்கு இன்றைக்கி என்ன செய்யலை, மதிப்பு இல்லை. ஏன்னா கட்டு கதைகளுக்கு செவிசாய்த்து போகிற காலமாயிட்டு. கேலி கூத்து கிண்டலுக்கு மதிப்பு இருக்குது, நல்லதுக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை. நாங்கள் சர்ச்சில் இன்றைக்கி என்னத்தான் சொல்லியிருக்கேன், நான் இந்த பிரசங்கத்தை ரோட்டில்னு ஒரு பைத்தியக்காரன் கேட்டால் கூட பைத்தியம் தெளிஞ்சிரும். அம்மா அவனுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவாரான், நல்ல காரியமாக நடக்கும்காரு. யார் சொல்லுவான்? நான் அவனே ராக்கோடாங்கி கூட காரன் கூட ஒரு கழிப்பு கழிச்சா தான் உனக்கு நல்ல காரியங்க. பார்த்தீங்களா? என்ன 5001 கொடு, கழிச்சு விட்டுறேன், அப்புறம் நல்ல காரியம் நடக்கும்மா. பார்த்தீங்களா? என்ன ராக்கோடாங்கிக்காரன் கூட ராத்திரி அடிச்சுட்டு காலையில் என்ன வந்து சொல்லுவான், நேற்றைக்கு பார்த்தேன் வடக்க ஒன்று நின்றுச்சு, ஹை தெக்க ஒன்று நின்றுச்சு, ஹை ஆடுமா ஆடுன்னு சொன்ன உடனே யாத்த அடிக்க சரியில்லை. 5001 இந்த வார செவ்வாய்க்கிழமை உச்சி பூசை வச்சு கழிச்சு விட்டுதேன், கிளீனாக போயிடும் அப்படிமா. உடனே பயந்து போய் எத்தனை பொம்பளை உடனே கம்மலை கலத்தி பக்கத்து வீட்டில் அட வச்சு துட்டு கொண்டு கொடுத்து அவன் மறுநாளே அந்த ஆலமரத்து மூட்டிலேருந்து காலி அடுத்து ஆலமரத்துக்கு போயிடுவான். இந்த பொம்பளை அதையும் நம்புவா. நாங்கள் சத்தியம் இது சோத்திரம், இது பொய் சொல்லவே சொல்லாது. ஆண்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நல்ல காரியம்னா நல்ல காரியம்தான். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், சவுலுக்கு அங்கே நல்ல கரெக்டாக சொன்னார் சாமுவேல், நீ இப்படி போ, இங்கே போனோன்னா கழுதை அங்கே இருக்குது,
நீ காணாமல் போகிற கழுதையை தேடி கவலைப்பட்டுட்டு இருக்க. இஸ்ரவேலின் சகல அபேட்சைகள் என்னென்னைக்கு தெரியுமா? ஒரு ராஜா வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சாமுவேல் அருமையாக சொன்னார். அதான் சவுல் சொல்லுதான், நல்ல காரியம் சொன்னாய். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நல்ல காரியம் சொல்லதுக்கு யாரும் இல்லை, ஒரு ஆள் இல்லை. சோத்திரம். டாஸ்மாக் அங்கே இருக்குங்க, அழகாக குடிக்க கடையை சொல்லித்தாரோம். அது ஹோட்டல் அங்கே இருக்குங்க, அது இங்கே இருக்குங்க. ஆனால் பாருங்க, சர்ச்சு இங்கே இருக்குன்னு இவனா சொல்லுதானான்னு பாருங்க, சொல்ல மாட்டான். ஒரே அலிலி 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 சத்தம் போட்டே இருக்கணுமே, அலிலி 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 அலிமானால். அதுதான் அந்த அல்லிலியா தான் இன்னைக்கு வாழ வச்சுட்டே இருக்கு. அதுதான் நல்ல காரியத்தை செய்யுது, வேற ஒன்றுமே கிடையாது. ஆமென். பாருங்க, எங்கே பாருங்க, அதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அரிதான கஷ்டமான எத்தனை காரியம் நமக்கு கஷ்டம் வாழ்க்கையில் பாருங்க. எவ்ரிடே எத்தனை கஷ்டத்தை சந்திக்கிறோம். பிள்ளைகள் நமக்கு நிறைய நேரம் கஷ்டத்தை கொடுக்காங்க. கட்டின கணவன் கஷ்டத்தை கொடுக்கான். கட்டிக்கிட்ட மனைவி, அன்பாக இருக்க வேண்டிய மனைவி கஷ்டத்தை கொடுக்கான். சோத்திரம். கீழே வீட்டில், மேலே வீட்டில், எதிர்த்த வீட்டில், வேலைக்கு போகிற இடத்துல பாருங்கள், நிம்மதியாக வேலை செய்ய முடியுது, அங்கே கூட எவ்வளோ கஷ்டம். வேலையை பாருங்கள். நிறைய பெண்கள் இன்னைக்கு வருமானம் பற்றாக்குறையினால் வேலைக்கு போகிறாங்க. வேலை எப்படி சிஸ்டர் இருக்குது? ஐயோ பாஸ்டர் கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டம், கடினமாக வேலை ஆகுதாங்க, கஷ்டமான வேலை சொல்லுதாங்களா இல்லையா? பாருங்கள், அவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள், நம்ம சந்திக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ கடினமான காரியமாய், கஷ்டமான காரியமாய், முடியாத காரியமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆண்டில் எவ்வளோ கஷ்டமான காரியமாக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறவர்? மாற்றி தருகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஆமென். உன் கஷ்டமான காரியங்களை கர்த்தர் மாற்றி தருவார். உன் கடினம், நீ கடினமாக இருக்கிறன்னு சொல்லி சோர்ந்து போயிருப்பாய், ஆனால் அந்த காரியத்தையும் கர்த்தர் மாற்றித்தர். எவ்வளோ கஷ்டமான காரியமாக இருந்தாலும், கடினமான காரியமாக இருந்தாலும், முடியாத காரியமாக இருந்தாலும், ஐயோ இந்த காரியம் என்னால் முடியாதுன்னு சொன்னாலும், பின் வாங்கி போகிற மாதிரி இருந்தாலும், கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா கடினமான காரியத்தையும் நான் உடைச்சி உனக்கு சாதகப்படுத்தி தருவேன், உனக்கு முடியும்படியாக செய்வேன். எல்லா கஷ்டமும் கடினமான காரியங்கள் மாறி போகும். ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம், யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோபின் புத்தகம் 22:22 அந்த 28வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், வாசிங்க, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். வெளிச்சம். ஆமென். பாருங்க, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நிர்ணயம் பண்ணால் நீ ஒரு காரியத்தை நினைச்சா அப்படின்னு அர்த்தம். நீர் ஒரு காரியத்தை நினைச்சா, ஸ்தோத்திரம், அது உமக்கு நடக்கும் என்றால், நீர் ஒரு காரியத்தை நினைச்சிட்டேன்னா அது நிச்சயம் நடக்கும் அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லுது. அப்படின்னு என்ன செய்து சொல்லுது? நீர் ஒரு காரியத்தை என்ன செஞ்சுட்டேருன்னா, நினச்சிட்டேர்னு வச்சுக்கிறோமே, நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஆண்டில் தேவன் இந்த ஊழியத்திற்கும் திருச்சபைக்கும் இங்கே வந்திருக்கிற மக்களுக்கு கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவார். நீங்கள் நினைக்கிற காரியத்தை நடத்தி தருவார். நிறைய பேர் காரியத்தை பூரா எங்கே வச்சுருக்கோம்? மனசில் தான் வச்சுருக்கோம். சிலர் சிஸ்டர் நீங்கள் ஒரு சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் ஒரு காரியம் நினச்சிருக்கேன், அது நடக்கட்டும், நான் சாட்சி. அப்போ என்ன காரியம் சொல்ல மாட்டாங்க. அந்த காரியம் அவங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்படி இங்கே உங்கள் மனசுலலாம் நிறைய காரியம் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, வீட்டை குறிச்சோ, கணவனை குறிச்சோ, பிள்ளைகளை குறிச்சோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சோ நீங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை என்ன செஞ்சுருப்பீங்க? ஒரு காரியம் இல்லை, 1000 காரியத்தை எங்கே வச்சுருப்பீங்க? மனசில் வச்சு. அப்படி வைக்காதவங்களாம் எந்திரிச்சு உடனே நீங்கள் வெளியே போயிடலாம். எல்லோரும் வச்சுருப்பீங்க. நான்லாம் நிறைய வச்சுருக்கேன்.
அதுக்கு இன்னொரு இருதயத்தை கேட்க தரமாட்டேக்க. ஏன்னா ஒரு இருதயம் ஃபுல் ஆயிட்டு, ஒரு இருதயம் ஒரு மெமரி கார்டு ஃபுல் ஆகிட்டு, ஃபோட்டோ இவ்வளோ இவ்வளோ ஏற்றினோடனே மெமரி ஃபுல்லுன்னே வருது. ஆமாம், அப்போ ஏற்கனவே உள்ளதை அழிக்க சொல்லுது. நான் சொன்னேன் அதே நடக்கலை ஐயா, அதே நடக்கலை, அதை நீர் போட்டு அழிக்க சொல்லுது. சும்மா இதை ஏற்றுங்க, இடம் இல்லைங்க. அப்போ இன்னொரு மெமரி கார்டை போடுறதுக்கு என்ன இல்லை? ஆமாம், அந்த செல்ஃபோனில் இடம் இல்லை, இதயம் இல்லை, மனசு இல்லை, ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. நிறைய காரியத்தை என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஊழிய பாதையில் நினைக்கிறோம், சபையை நினச்சா நினைக்கிறோம், ஜனங்களை நினச்சா நினைக்கிறோம். சில சமயத்தில் எங்களை நினச்சாலே, எங்களை நாங்களே நினச்சா கூட கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருக்கும். என்ன ஆண்டவரே தோத்துறோம் இப்படியா அப்படிங்கிறது எங்களை குறித்தே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சோத்திரம் என்ன பவுலே சொல்வார்லா, எங்களை சோத்திரம் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிறார். அதே மாதிரி சில சமயத்தில் நம்ம நினைக்கிற காரியத்தை பார்த்தா நம்மக்கிட்ட அவ்வளவு உள்ள மனசுகளை இருக்குது. தோத்திரம் அதெல்லாம் சொல்ல போனால் சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆர்சி பைபிளில் உள்ள வசனம் எடுத்துட்டேன், வாசிக்கேன். ஒரே வரி தான், நீர் நினைப்பது கைகூடும், நீர் நினைப்பது கை. அப்போ அதான் இன்னொரு மொழியாக்கத்தில் பார்த்தேன், அதில் தான் நினைத்த காரியம் நடப்பது. நீர் ஒரு காரியத்தை நினைத்தால் நீ நினைத்தது நிலைவரப்படும்னா அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அது இன்னொரு மொழியாக்கும். கத்தோலிக்க பைபிளில் தான் நீர் நினைப்பது கைகூடும். அப்போ இந்த வருஷத்தில் நம்ம நிர்ணயித்த காரியங்கள், நம்ம நினைத்த காரியங்கள், நம்ம மனசில் எவ்வளோ காரியங்களை உள்ளே வச்சுருக்கோம், அந்த காரியங்களெல்லாம் கைகூடணும். ஆமென், நடக்கணும். அந்த காரியமெல்லாம் என்ன செய்யணும்? நடக்கணும். நிறைய காரியத்தை நம்மளால் வெளியே சொல்லவே முடியாது. அப்படி சொல்ல முடியாத எண்ணற்ற காரியங்களை தேவன் என் இருதயத்தில் வைத்திருக்கிறார். என் இருதயத்தில் வைத்திருக்கிற இந்த எண்ணற்ற காரியங்களை, நான் நினைத்த காரியங்களை எல்லாம் நான் நினைத்தபடியே கர்த்தர் இவ்வாண்டில் என்ன செய்யணும்? நடத்தணும். ஆமென். கை ஒரு விஷயம் வலதுகை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பாருங்க, அவன் நினைச்ச காரியம் உண்மையில் எங்களுக்கு நாங்கள் நினைப்போம். ஊழியத்தில் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்போம், சபையில் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்போம். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் நினைப்பீங்க, என் வீட்டில் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், எங்கள் தொழிலில் எங்கள் வியாபாரத்தில் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நான் அதை நினச்சிருக்கேன், இப்படி நடந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சோத்திரம். அப்படி நீங்கள் நினச்ச காரியம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் நினச்ச காரியம் நடந்துன்னு அப்படி நினச்ச மாதிரி நடந்தால் அப்படி இருக்கும், சந்தோஷப்படுவியில் அப்படி இருக்கும். நாங்கள் சிலவங்க நினச்ச மாதிரி ஆண்டவர் நடத்தி தருவார். பார்த்தா அவங்கள சபையில் பார்க்க முடியாது. ஆமாம், அவங்க பூரா வேற எங்கேயா போயிடுவாங்க, அப்படியும் இருக்காங்க. ஆமாம், அதனால தான் நான் அப்போ என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அதனால பார்த்தானப்பா அவங்க நினச்ச மாதிரி நடத்தாமல் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க நினச்ச மாதிரி நடந்தவுடனே சபைக்கு வர மாட்டேங்காங்க பார்த்தியா அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார். பாருங்கள், சில ஆட்கள் அவங்க ஒரு நாள் இப்படி பாருங்கள். இன்னும் சிலர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு நினச்ச மாதிரி நடந்துட்டு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலையே, எங்கன்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, மொட்டை போட போனோம்னுச்சு. எங்கே போறியன்னு ஒவ்வொருக்குத்தான். அதுதான் நம்ம இந்த பஜாரில் ஒரு கடைக்காரரை கூப்பிட்டு வந்தால் 100 ரூபாய்க்கு அவரே வீட்டில் மொட்டை போட்டு போகிறாரு. இதில் வேற நான் வேற சொல்லி தான் வச்சுருக்கேன், மொட்டை போடணும்னா எந்த கோயிலுக்கும் போகாது, நம்ம கோயிலுக்காக கொண்டு வாங்க. என்கிட்ட ஆள் இருக்குது, எனக்கு தான் பச்சை பிள்ளைகளுக்கு எடுக்க கை கொஞ்சம் ஆடும், நானே எடுத்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வேலையும் ஊழியம் தானே, அதுக்கு இடறியாமல் போவோம். நம்மளுக்கு கை கொஞ்சம் ஆடும், பச்சை பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிட முடியாது. அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா ஒரு ஆள் எடுத்துருவார். அதனால நீ
எவ்வளவு செலவழிச்சேன்னா 10,000 பேதில் போவோம், 10,000 செலவழித்து விட்டானுவோ. ஸோ யார் பேதில் போகணும் என்னையும் சேர்த்தாம உங்களை யாரையா சொல்லுவா, சொந்தக்கார பேருவ தான். அவ்வளோ பேரும் வந்துட்டானுவோ, அவ்வளோ பேர்த்துக்கும் சாப்பாடு வேணும்னு 10,000 செலவிட்டு. அது பிள்ளையை கொடுத்தது கர்த்தர், உனக்கு சோம் பண்ணது நான். சபையில் எத்தனை பேர் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. நீ நினச்ச மாதிரியே வா. அவர் சொல்லிட்டாரு, ஆம்பளை போல பிறந்தா வீட்டுக்கு வா, பொம்பளை போல பிறந்துச்சுன்னா உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்க. நான் இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு வந்துட்டார். அந்த அம்மா வயசில் என்ன குழந்தையோ சிஸ்டர் தெரியலை, என்ன குழந்தையோ தெரியல. நாங்கள் பேர்களும் நல்லா நடக்கட்டுன்னு ஜெபம் பண்ணுத. அந்த பொம்பளை ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு அவள் அழுதா. கடைசியில் பார்த்து நினச்ச மாதிரியே ஆம்பளை பிள்ளை. அப்போ இவ்வளோ நினச்ச மாதிரியே நடந்திருக்க. அப்போ மொத்தம் 10,000 ரூபா செலவழித்து நீ என் கோயில் கொடுத்த நான் ஒரு கன்வென்ஷன் நடத்தியிருப்பேனே, ஒரு கூட்டம் போட்டு கொளுத்திருக்கலாமா, கெடுத்து பூட்டியம்மா அப்படின்னு அப்படியும் செய்த ஆட்கள் இருக்குது, விவரம் தெரியாத ஆட்கள். இப்போ தான் அதை சொல்லி நானே நம்ம கோயிலுக்காக கொண்டு வா, இங்கே மொட்டை இடு, நானே உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன், வெறும் 150 ரூபா, மிஞ்சி போனால் 100 ரூபா கொடுத்தா போதும், 100 ரூபா கொடுத்தா போதும். நான் அருமையாக பிள்ளைக்கு போட்டு நல்லா ஒரு சோம் பண்ணி ஆசீர்வாதம் போட்டு விட்டுதேன். கொண்டு போய் பத்திரமா வீட்டில் போய் நல்லா கறிவழி எடுத்து சாப்பிடு அப்படின்லாம் சொல்லிட்டேன். இப்போ சொல்லனால கொஞ்சம் யோசிக்காங்க, முட்டை போட பெயரக்கூடாது, பாஸ்ட்டு யாருனே பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தோத்திரம். மொட்டை படத்துக்கு எங்கேயும் போகாதுங்க. ஆமேன். இன்னொரு அம்மா, இந்த ராம்பேட்டி சிஸ்டருக்கு தெரியும், ராம்பேட்டில் உண்டு ஒரு அம்மா, அவங்களும் இப்படி தான் திடீர்னு ஐயா எங்களுக்கு நாங்கள் கும்பிடுத செய்வோம், ஒன்று கூட உருப்பட விடலை ஐயா. அது என்றைக்கு அது உருப்பிட்டா தானே நீனும் உருப்பட விடும். அது உருப்பிடாமல் அதே மேலே துணியை கட்டாமல் ஒன்றுமா அலையுது, அது உருப்பிட விடாதுமா. அது சரி விடு, நீ சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. சர்ச்சுக்கெல்லாம் வந்துட்டாங்க. நான் வரும்போதே பார்த்தேன், அவங்க தலையில் உங்களுக்கெல்லாம் 1 கோடி முடி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மொத்தமே 3 முடி தான். எத்தனை முடி? உங்களுக்கு தலையில் 1 கோடியே 3 லட்சம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு 1 கோடியே 3 லட்சத்தில் எல்லாத்தையும் கழித்து போனால் 3 முடி தான். அப்படின்னா 3 துண்டு தான். இதில் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, 3 துண்டு தான். நானும் அந்த அம்மா வந்துட்டு, ஆனால் வந்தது மனம் திரும்பிட்டு ரட்சிக்கப்பட்டுட்டு ஐயா ஞானசேனம் கொடுக்கணுமே அப்படின்ட்டு. அம்மாடி மொத்தம் 3 முடி தான் வச்சுருக்கு, ஞானசேனம் வேணும் கேட்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அப்போ என்ன செய்யம்மா இப்படிலாம் இருக்கு அப்படின்னா, அதை என்ன சனியனை தூரத்தான் போடணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு என்ன செய்யன்னு பார்த்து இது எங்கே போட்டுனா சாய் இந்த 3 துண்டு எடுக்க அங்கே தலைவலிச்சு போப்பாரு. 50 ரூபா மட்டும் கையில் வச்சுக்க, எப்போ ஆள் அனுப்புதேன். அவன் போனான், டக் 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 50 ரூபா கொண்டாங்கன்னா டக்குன்னு வெட்டி தூர போட்டான். அடுத்த வாரம் ஞானத்தானம் கொடுத்தாச்சு, முடிஞ்சுது. 3 அது ஒன்றும் செய்யாத, அது ஒன்றுமே இருக்கங்குடி அங்கேயே தான் இருக்கும். நம்ம தான் போகணும் இருக்கங்குடிக்கு. அது வருமா அங்கே அரே பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லி அதை காலி பண்ணியாச்சு. இப்படியெல்லாம் கர்த்தர் நிறைய காரியத்தை செஞ்சுருக்கிறார், நிறைய வேலைக்கு. நான் சிரிப்பாக இருந்தாலும் உண்மை சம்பவம். அதனால் சிலவங்களுக்கு இது தெரியாது, சில விவரம் தெரியாத ஆட்கள் கர்த்தர் நமக்கு நினச்ச காரியத்தை அவர் செய்தார். ஆமேன். நினச்ச காரியத்தை தண்ணி இங்கே வரணும் அப்படின்னா தண்ணி வந்துடுது. பச்சை தண்ணி பலரசமாக்கட்டும்னா பலரசமாக மாறுது. என்ன ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகம் வேணும்னா சுகத்தை கொடுக்காரு, வேலை வேணும்னா வேலை வேணும், எல்லாம் கொடுக்காரு. என்னெல்லாம் 5 அப்பத்தை 2 மீன் 5000 ஆக்கி பசியை போக்கும்னா பசியை போக்கிருந்தார், என்னெல்லாம் செய்தார். அப்போ எவ்வளவு நல்ல தெய்வன். அந்த தெய்வம் சொல்கிறாரு, நீ நிர்ணயம் பண்ணின காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவேன். இந்த ஆண்டிலே நீங்கள் நினைத்த காரியத்தை உங்கள் குடும்பத்திலே நிறைவேற்றுவான், உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைவேற்றுவான். உன் பிள்ளைகளை குறித்த காரியத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த சபையிலே கர்த்தர் நிர்ணயம் பண்ண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்போ நீங்கள் வந்து நினைக்கணும். நிறைய சிலவங்களுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடாது. நிறைய காரியத்தை கர்த்தர் எனக்கு நடத்தி தரணும்னு சொல்லி நிறைய காரியத்தை நீங்கள் நினைக்கணும். நிறைய காரியம் கைகூடி வரணும்னு செபிக்கணும்.
நிறைய காரியம் நல்ல காரியமாக என் வீட்டுக்குள்ளே நடக்கணும்னு சொல்லுங்கள். கர்த்தர் அதை நடத்துவார். அதே சமயத்தில் ஆண்டவரே ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது, வேலை கஷ்டம், வருமானம் கஷ்டம், பிழைக்க கஷ்டம், குடியிருக்க கஷ்டம், ஆண்டவரே எல்லாம் கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, இது மாறி போகட்டும் இந்த காரியம் அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் அந்த கஷ்டத்தை எல்லாம் மாற்றிடுவார். நஷ்டத்தை எல்லாம், சிலர் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க, நஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி நஷ்டத்தை எல்லாம் லாபமாக மாற்றி தருவார். கஷ்டத்தை எல்லாம் உங்களுக்கு மனசு போல சந்தோஷமாய் மாற்றி தருவார். ஆண்டவர் சொன்னது போல இந்த வருடத்தில் 4 காரியத்தை உங்களுக்கு நிச்சயமாய் செய்ய போகிறார். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். முத காரியம் நல்லா சொன்னாதானே தெரியும். எப்படி நீங்கள் 1 2 அப்படின்னு போயிட்டு முத காரியம் என்ன காரியம்? நிறைய காரியம், இதுவரைக்கும் கைகூடாத காரியங்களை கர்த்தர் இந்த வருடத்தில் எனக்கு கைகூடி வர பண்ணுவார். ஆமென். 2வது காரியம் நிறைய நல்ல காரியம். சொல்லுங்க. இது நிறைய காரியம் பாருங்க. ஒரு கெட்ட காரியம் நடந்த உடனே தோத்திரம். என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு கெட்ட காரியம் நடந்தது. அன்னைக்கு எனக்கு தூக்கமே இல்லை. மனைவி பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அப்படி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபுல் நைட்டு முழிப்பு, எனக்கு ஃபுல் நைட் முழிப்பு, தூக்கமே இல்லை. காலையில் சர்ச்சுக்கு வரேன், சர்ச்சில் கூட காலையில் 2 பேர் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. என்னால் தூங்கவே முடியல. என் வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்த ஒரே ஒரு கெட்ட காரியம் என்னால் சீரணிக்கவே முடியலை. நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கூட கேட்பேன், என்ன ஆண்டவரே எனக்கு போய் இப்படி செஞ்சிட்டீங்களப்போ கேட்டுட்டு இன்னைக்கு கேட்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆண்டவர் செய்கிற நல்ல காரியம் சோத்திரம் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற காரியம் தெரியுமா? அதனால தேவன் நமக்கு நல்ல காரியத்தை, நிறைய காரியத்தை செய்யணும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் புண்ணாக இருக்கும், நொந்து போய் இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடு கூட உடம்புல சேர மாட்டேக்கு. சில சமயத்தில் இன்றைக்கி என்னத்தை போட்டு சாப்பிட, நைட்டில் சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். சில சமயத்தில் பாருங்கள், நாயாக போய் அலையுதோம் அப்படிலாம் நினைப்பேன். அப்படின்னு நினைப்பேன், ஏன் சரி ஒரு நல்ல காரியம் நடக்காதா, ஒரு நல்ல காரியம் நடக்காதா அப்படின்னு. ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக அப்படியே மனசெல்லாம் புண்படும். எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். நான் சர்ச் மினிஸ்ட்ரியில் இருக்கிறனால ஓவராக அந்த வாலிபத்தில் டேனியலும் அப்படி தான், சாத்தராக்கனுடைய அப்பாவும் நானும் அப்படி தான். இந்த வாலிப பிராயத்தில் இருக்கிற பலன்லாம் இருந்ததுனால ஆரம்ப காலத்தில் சர்ச்சு கட்டுமான காரியங்களுக்காக கொத்தனாரோடு கூட வேலை செஞ்சேன். கொஞ்சம் பலன் இருந்த உடனே அந்த 32 வயசு 33 வயசில் எல்லாம் இருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய கல்லை இன்னும் அறியாமல் என் தலையில் தூக்கி வச்சு கல் கட்டும் போது போட்டாங்க. அது அப்படியே ஒரு பஞ்ச் ஆகிட்டு, அது பஞ்ச் ஆகணுன்னா என்னுடைய கழுத்து எலும்பு லேசாக, கழுத்தில் உள்ள ஒரு எலும்பு வந்து அப்படி செயின் மாதிரி அப்படி சக்குன்னு அப்படி பஞ்ச் ஆகிட்டு, பஞ்சான உடனே எச்சு கூட விழுங்க முடியல. டக்குன்னு அடுத்த செகண்டே என்னால் எச்சு விழுங்க முடியல. அந்த ப்ராப்ளம் அப்படி தட்டி தட்டி போய் அந்த ப்ராப்ளத்தில் உள்ள ஒரு சின்ன காரியம் தான் இப்போவும் எனக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு. நல்ல முகமும் இருக்குது, ஒரு முகம் நல்ல முகம் வரும், ஒரு முகம் சுண்டி சுண்டி இருக்கிற முகம். அப்போ உள்ள பாதிப்பு தான். 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டன. அதில் சம்மட்டி போடுவேன், கடப்பாரை பிடிச்சேன், மண்பட்டி போடுவேன், மண் சுமந்தேன், கல் சுமந்தேன். அதனுடைய விளைவு எனக்கு தெரியல. அப்போ 32 வயசு, அப்படி என்னன்னாலும் செய்யலாம். ஆமாம், அப்படி எவ்வளோ தூரத்தில் உயரத்தை குதிக்க சொன்னாலும் குதிப்பேன். பயங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது, பார்த்துக்கலாம். மனைவி பிள்ளைகள்லாம் உண்டு, எனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. ஆனாலும் ஊழிய பாதையில் கடவுளுக்காக அதெல்லாம் செய்யணும்னு நல்லா அப்படி இன்னும் அறியாமையில் அதெல்லாம் செஞ்சதனுடைய விளைவலன் கொஞ்சம் கொஞ்சமாக சில சமயத்தில் கஷ்டங்களை நான் பார்க்குறேன். பாருங்கள், அப்போல்லாம் நினைப்பேன், அவன் ஒரு நல்ல காரியம் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன காரியம் நடந்தோடனே நமக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள்,
ஒரு சின்ன கெட்ட காரியம்தான், சின்ன பலகீனம்தான். ஒரு சின்ன பலகீனத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நம்ம 5000 பேரை கை நடத்தி கூட்டுட்டு முன்னால் போகக்கூடியவங்க. இருட்டுன்னா சின்னனே தெரியாது, குண்டு குழி கல் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு சின்ன கெட்ட காரியம் நடந்த உடனே நமக்கு ஒரு தடுமாட்டம். என்ன பாருங்கள், அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நிறைய நல்ல காரியத்தை இந்த ஆண்டில் இந்த திருச்சபை கர்த்தர் நடத்தி தருவாராக. கடினமான காரியங்களை எல்லாம் கர்த்தர், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடினமாக இருக்க ஆண்டவரே, கஷ்டமாக இருக்க ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, நடக்க முடியல, ஓட முடியல, ஒன்றுமே செய்ய சொல்கிறீங்களா, அந்த காரியத்தை பூரா ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென். கடைசியில் நாம் நிர்ணயித்த காரியங்களை கர்த்தர், நம்ம நினைத்த காரியங்களை கர்த்தர் இவ்வாண்டிலே நமக்கு நடத்தி தர வல்லவர். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே, அந்த 1 சாமுவேல் 14:6 சொன்னது போல சோத்திரம், நமக்கு ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்சம் ஒரு செகண்ட் எந்திரிச்சு நின்று ஆண்டவர் கரத்தில் கொடுத்து நேரம் ஆகிட்டு கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படும்படி ஹல்லேலூயா. எல்லாரும் கூட ஒரு விசை கண்களை மூடி 4 காரியம் சொன்னேன். முதல் காரியம், எல்லாம் இதுவரைக்கும் கைகூடாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாராக. எல்லாம் 2 கை வைத்து வாய் திறந்து ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்துட்டு சும்மா போகக்கூடாது. ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளாமல் போகவே கூடாது. அப்படி 2 கை வைத்து ஆண்டவரே, நிச்சயமாக இதுவரையிலும் கூடாத காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வைத்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல காரியங்கள் எல்லாம் இதுவரையிலும் நடந்த அத்தனை கட்ட காரியங்களும் எங்கள் குடும்பத்தை விட்டு திருச்சபையை விட்டு ஓடி போகட்டும். இனி நடக்க போகிறது அனைத்தும் நல்ல காரியங்களே. 3ஆவதாக சொன்னேன், எளிதான காரியம் அல்ல, கடினமான காரியம், கஷ்டமான காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி எளிதாக்கி தரப்போகிறார். எதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சோமோ, எதெல்லாம் கடினம்னு நினைச்சோமோ, அதெல்லாம் கடவுள் கரத்தினால் எளிமையாக்கி தரப்போகிறார். 4ஆவதா சொன்னேன், நாம் நிர்ணயித்த எல்லா காரியம், நினைச்ச காரியத்தை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். நினைச்ச காரியமெல்லாம் இந்த வருடில் இந்நாளிலே நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாம் கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓரா பந்தர லபுரா பௌகரா காந்தரா பௌகரா கதா ரத்தரா பௌசியாக்கரா தூர தூர தூத ரகத்தி அத்தர லபூதரா. நல்ல கையை தட்டி ஆண்டவரே, எல்லா காரியங்களும் கைகூடி வர பண்ணோம். நல்ல காரியங்கள் எங்கள் குடும்பத்திலே வீட்டிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா கடினமான காரியங்களும் கஷ்டமான காரியங்களும் ஓடி போகட்டும் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நாங்கள் நிர்ணயித்த அத்தனை காரியங்களும் கைகூடி வர பண்ணுவீராக. இந்த ஆண்டிலே அதை நீர் செய்ய போகிறீர், எனக்கு செய்ய போகிறீர். எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, திருச்சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மையான ஈவுகளுக்காக எல்லாம் கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கண்ணத்துக்கும் பாத்திரரே, கை தட்டி. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கண்ணத்துக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, இந்த நாளில் அசைவாடுமே, எங்கள் மீதில் அசைவாடுமே, இந்த நாளில் அசைவாடுமே, இந்த இடத்திலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா காரணத்துக்கும் நல்ல கைதட்டி சொல்லுமா? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா காரணத்துக்கும் பாத்திரரே. செங்காடல் மேல் அசைவாடி நீ
தடைகள் மேல் அசைவாடுமே, இந்த நாளில் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, இந்த நாளில் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, கைத்தட்டி சொல்லலாமா? எல்லா மகிமைக்கும், ஆமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, இந்த நாளில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, இந்த ஜெப வீட்டில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, இந்த நாளில் அசைவாடுமே, என் குடும்பத்தில் அசைவாடுமே, இந்த நாளில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, இந்த ஊழியத்தில் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. கை தட்டி சொல்வோமா? எல்லா மகிமைக்கும் ஒரு மர கஷ்யா கரா ஏமனா கந்தரா கபுரா கதுரா திரவோ ஷாரவா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் இந்த வனாந்தரத்திலே அசைவாடும், இந்த ஜனங்கள் மேல் அசைவாடும், இந்த உலர்ந்த எலும்புகள் மேல் அசைவாடும், இந்த இல்லத்தில் அசைவாடும். ஜெயில் அசைவாடினீர் ஆண்டவரே, அக்னி ஜூலை மத்தியிலே அசைவாடினீர், சிறைச்சாலையில் அசைவாடின தெய்வம், சிங்க கெடியில அசைவாடினவர், தளத்தின் மேல் அசைவாடினவர், இங்கே அசைவாடும். இப்பொழுது இப்பொழுது இந்த நேரத்தில் அசைவாடி ஒரு விசை ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஆமென். நல்ல கை தட்டி அப்பா அசைவாடும். ஆமென் ஹல்லேலூயா. எங்கள் மேலே அசைவாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் 10 ஆண்டுகள் அற்புதமாய் உங்க கை இங்கே அமர்ந்தது, உங்க ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டது. ஆண்டவரே, நிச்சயம் இந்த 11வது ஆண்டுல ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இந்த ஆண்டு ஒரு காரியம் அல்ல, உங்க புஸ்தகத்துல நிறைய காரியம் எழுதியிருக்குப்பா. எங்களுக்கு இந்த சாத்ராக்கு நிறைய காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறேன். இந்த புது கிருபை ஜெப வீட்டிற்கென்று நிறைய கிருபையை நீர், நிறைய பிளஸ்ஸிங்க, நிறைய ஆண்டவர் செழிப்ப, நிறைய நன்மைகளை எழுதி வச்சிருக்கீங்க. எழுதி வைத்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் இந்த ஆண்டில இந்த ஜெப வீட்டிற்கு நீர் ஆண்டவரை அருளி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கொடுக்க போற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஜனங்கள் மேலும் அது கிருபை இறக்கட்டும். ஆண்டவரை தொடர்ந்து தெய்வம் நடத்துங்க. இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை மூலமாய் நடத்தி கொடுத்தீங்க, வந்தீங்க, எல்லாத்துக்கும் உங்க கிருபை தாங்கட்டும், தொடர்ந்து நடத்தும். பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம்.